அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கே தவமணி வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்ட அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக உள்ள எம் சுரேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள். அதிமுக பொதுக்குழு உறுப்பினராக உள்ள கருப்பசாமி போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே எஸ் சரவணகுமார் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் பாண்டியராஜன் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அடுத்து மாவட்ட மகளிர் அணியைச் சேர்ந்த வீரபாண்டி பேரூராட்சி தலைவரான கீதா சசி போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கணேஷ்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் செல்லம், சிறுபான்மையின மாவட்ட தலைவர் ஆதீஸ்வரன் ஆகியோர் இடையே போட்டி இருக்கும் என்று கூறுகின்றனர் பாஜகவினர். காங்கிரஸில் தேனி மாவட்ட ராகுல் காந்தி பேரவை மாவட்ட தலைவர் கஜேந்திரன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் SC/ST பிரிவு துணைத் தலைவர் காமராஜ் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. SC/ST பிரிவு மாவட்ட தலைவராக இருக்கும் இனியவன் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நகர செயலாளர் க சபரி ஐயகரன், தாவேகா நிர்வாகி எம் பாலமுருகன் இடையே யார் வேட்பாளர் என்ற போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. OPS அணி சார்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட முருகன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் ரா விமலா வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்.